மாணவர்களே வணக்கம். அடியேன் டாக்டர் ஜே கோமலலட்சுமி, மனித வளக்கலை யோகம் பயிற்றுனர். நீங்கள் ரொம்ப சிறப்பாக கட்டளைகளை பயிற்சி பண்ணிட்டு வர்றீங்க. இதுவரைக்கும் நம்ம 3 கட்டளைகளை மனப்பாட பகுதியில் மனப்பாடமும் பண்ணியாச்சு. அதற்குரிய முத்திரைகள் என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த காணொளி பதிவு. நம்மளுடைய கட்டளைகளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு முத்திரையோடு சம்மந்தப்பட்டது. இப்போது நம்ம சிந்தனை விரிவாக்கத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? அதனால சிந்தனை விரிவாக்கத்தோட முதல் படியாக என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன முத்திரை அப்படின்னு நம்ம மேப் பண்ண போகிறோம். மைண்டு மேப்பு பண்ண போகிறோம். ஒரு வார்த்தை அதற்குரிய முத்திரை. ஸோ முதல்ல ஒரு வார்த்தை என்ன இருக்கும் ஸ்டார்டிங்கில்? என் வாழ்க்கை என் கையில். அதான் முதல்ல இருக்கிற ஒரு வாக்கியம். அதற்குரிய முத்திரை மேருதண்டா முத்திரை. என் வாழ்க்கை என் கையில். அப்போ கட்டளை வாக்கியம் முத்திரை என் வாழ்க்கை என் கையில். அடுத்தது எனது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையை சிந்தனை விரிவாக்கம் செய்து அதற்குரிய முத்திரையை நம்ம நினைவாற்றலில் தேக்கி வைக்கிறதுக்கு, சேர்த்து வைப்பதற்கு நமஸ்கார் முத்திரை எனது. அப்போ இரண்டாவது வார்த்தை எனது, அதை மைண்ட் மேப் பண்ணி நமஸ்கார் முத்திரை எனது. அப்புறம் மூன்றாவது வார்த்தை என்ன இருக்கும்? உடல் நலம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதை சிந்தனை விரிவாக்கம் பண்ணி தொப்புளுக்கு நேர வணக்க முத்திரையை தலைகீழ பிடிச்சி கீழே தலையை குனிஞ்சு கையை பார்க்கணும். உடல் நலம். அதுக்கப்புறம் ஹிருதயத்தில் வச்சு மனநலம். தலைக்கு மேலே மூளைக்கு வச்சு அறிவு நலம். இதுதான் மேப் பண்ணுறது. உடல் நலம், மனநலம், அறிவு நலம். ஸோ இந்த மேப்பிங்கை சிந்தனை விரிவாக்கம் பண்ணுறோம். நாலாவது செய்தின்னு ஒரு வார்த்தை இருக்கும், செயல்னு ஒரு வார்த்தை இருக்கும். செய்திக்கு என்ன செய்யணும், செயலுக்கு என்ன செய்யணும்? செய்திக்கு எப்போவுமே வலது கை 5 விரல்களையும் பஞ்சபூதங்கள் இல்லையா, அதை நீக்கி வச்சு வலது கையை செய்திக்கும் இடது கையை செயலுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். இதுதான் கட்டளை. சிந்தனை விரிவாக்கம். மறுபடியும் என் வாழ்க்கை என் கையில். எனது ஒரு வார்த்தை. உடல் நலம், மனநலம், அறிவு நலம், செய்தி, செயல்கள். இந்த 7 வார்த்தைக்குரிய முத்திரைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என் வாழ்க்கை என் கையில். எனது உடல் நலம், மனநலம், அறிவு நலம், மேம்பாட்டிற்கு உதவிடும் செய்திகளையும் செயல்களையும். ஸோ இந்த கைகளோட நீட்சி, விரல்களோட நீட்சி, இது ஒரு முத்திரை. ஸோ இப்போ முத்திரைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த முத்திரையை சிந்தனை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு தான் இந்த பதிவு. அதற்கப்புறம் அதை எப்படி தொடர்ச்சியாக வரிசையாக KLM இந்த 3 படிநிலையும் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பதிவை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.